Hi friends, welcome to நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நல்லா வெண்டைக்காவை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்லா கொஞ்சமாக பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. பிசு தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மேலாக லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் பிசு தன்மை போகும். வெண்டைக்காவை நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பிசு தன்மை இல்லாமல் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை எண்ணெயில் 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில் வதக்கினா போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயில் 1 நிமிஷம் அளவுக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காயை வெளியே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம இதே எண்ணெயில் குழம்பு தாளித்து விட்டுறலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் தக்காளி சின்ன தக்காளியாக 2 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இப்போ ஒரு தடவை கலந்துட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நம்ம குழம்ப மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டோம். நான் 1/2 மூடி தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 பல்லு பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம தேங்காவை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.